கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வோமா? சாவீர்கள், அதாவது மரணத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இது ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் என்ன செய்வோமா? பிழைப்பீர்கள். நம்ம சரீரத்தின் செய்கைகளை நம்ம சரீர பலத்தினால என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. உங்களுடைய கோபத்தை, நான் கோபத்தை நிறுத்த வேண்டும் என்று நீங்க உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாட்டின் மூலமாக உங்க கோபத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. என்ன ஒரு பாவ கட்டுகளுக்குள்ள இருக்கிறீங்களோ, பாவம் மட்டும் இல்லை, உலக பிரகாரமான உள்ள காரியங்களுமே தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறத என்ன செஞ்சிரும்? தடுத்து நிறுத்தும். இதை நம்முடைய சரீரத்துக்கு இதை மேற்கொள்றதுக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. இதை தான் கடந்த வாரங்கள்ல பார்த்தோம். நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததையே நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? செய்து கொண்டிருக்கிறேன். இங்க ஒரு ரொம்ப அழகான ரகசியத்தை சொல்றார் பாருங்க. ஆவியினாலே, எதனால நம்ம சரீரத்தின் செய்கைகள் அழிக்க முடியுமா? ஆவியினாலே. சரீரத்தின் செய்கைகள் அப்படிங்கிறது நம்ம சரீரத்தின் பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள். அதை எதனால அழிக்க முடியுமா? ஆவியினால தான் அழிக்க முடியும். அதற்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம பலத்துல வாழ்வதற்காக அவர் கொடுக்கப்படவில்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அவர் ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம பலத்துல வாழவே முடியாத ஒரு வாழ்வு. நம்ம பலத்துல அவர் செய்ய சொல்லி என்ன செய்யல? சொல்லல. நம்ம செய்ய முடியாது என்பதை தெரிந்து அவர் மனிதனாக இறங்கி வந்து நம்மை மீட்டு எடுத்துக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாற்றி அந்த பலனையும் வெளிப்படுத்துவதற்காக அவர் நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். ரொம்ப எளிமையாக அவர் கொடுத்திருக்கிறார். இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை அறிந்து கொள்றதும் அவரை சார்ந்து கொள்றதும் அதன்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறதும் மட்டும்தான் நாம செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குற்றமற்ற மனசாட்சியில நம்ம இருக்கிறது தான் தேவனுடைய உறவுல நாம ஐக்கியமாக இருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்மளை மீட்கிறதற்காக அவர் வந்தார்னு நினைக்கிறோம். நிச்சயமாக அது ஒரு முக்கியமான காரணம். அதையும் தாண்டி இன்னொரு காரணம் இருக்கு. நம்முடைய உறவை தேடி அவர் வந்தார். நம்ம ஒவ்வொருவருடைய உறவையும் தேடி தான் அவர் என்ன செஞ்சாரா? வந்தார். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் எந்த உறவை இழந்து போனாரோ அந்த உறவு அங்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மாம்சமாகிய திரை கிழிக்கப்பட்டதன் மூலம் அங்கு ஒரு புதிய உறவை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த அன்பை தேடி அவர் வந்தாராம். நம்ம உறவு கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். இந்த உலகத்துல நம்ம பலத்துல இல்லை. ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு செயல்கள்லையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய கிருபையையும் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம கிட்டையும் காண்பிக்கிறதற்காக அவர் உள்ள என்ன செய்கிறார்? இருக்கிறார். நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது. நம்ம சொன்ன பற்றி கேட்காம அது இஷ்டத்துக்கு செயல்பட்டு கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். புலம்பி தீத்துருவோம் இல்லையா? ஆனா அவர் நீடிய பொறுமையுள்ளவராக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு அவருடைய அன்பு இல்லை, அவர் கொடுக்கிறது தான் எப்படி இருக்குது? பெருசா இருக்கு. ஒரு விடுதலை வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது நம்ம இன்னும் என்ன செய்து கொள்ளல? அறிந்து கொள்றது இல்லை. அன்பை தேடி அவர் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரோமர் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி
பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அடுத்த வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். 11வது வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். நம்மளை எப்படி பார்க்கணுமா? பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் என்ன செய்யணுமா? எண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த பகுதியை யார் தான் செய்யணும்? நம்ம தான் செய்யணும். நமக்கு பதில் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? செய்ய முடியாது. பாவத்திலிருந்து என்ன விடுதலை கொடுக்கணுமோ என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அதுல வழி நடத்துறதற்கு, அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறதற்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அந்த விடுதலைய நம்ம சரீரத்திலையும் நம்ம சிந்தனைகள்லையும் நம்ம வாழ்க்கையிலையும் வெளிப்படுத்துறதற்கு நமக்குள்ள இருக்கிறாரு. ஆனா இந்த எண்ணிக்கொள்ற வேலையை யார் தான் செய்யணும்? ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். எப்படி எண்ணிக்கொள்ளணுமா? அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். இதுல நம்ம பாவத்துக்கு மரித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றது நம்ம சரீரத்தை குறித்து சொல்லல, நம்முடைய ஆவியை சொல்லுகிறது. நம்ம மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர் தெழுந்திருக்கிறோம். இது சொல்ற அடையாளம் எல்லாமே நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் இல்லை. நம்முடைய சரீரமும் நம்முடைய சிந்தனையும் அவரை எப்பொழுது நேரில் பார்ப்போமோ அப்பொழுதுதான் அது அந்த மறுரூபம் ஆகும். இப்பொழுது நம்முடைய ஆவி மட்டும்தான், 3இல் 1 பகுதி மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மறுரூபமாக்கப்பட்டது உங்க சிந்தனைக்கு தெரியாது. உங்க சிந்தனைக்கு அதை புரிந்து கொள்ளவும் முடியாது. உங்க சிந்தனைக்கு நீங்க மறுரூபமாக்கப்பட்ட உணர்வு இருக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். புதிய உடன்படிக்கையில நான் கெஞ்சி கேட்க வேண்டிய இடத்துல அவர் வைக்கல, நான் அறிந்து கொள்ளுகின்ற இடத்தில் அவர் வைத்திருக்கிறார். எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? அறிந்து கொள்ளுகின்ற இடத்துல. அறிந்து கொள்ற இடத்துக்கு நம்ம போகாம எத்தனை முறை கெஞ்சி கேட்டாலும் அதுல விடுதலை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏன்னா விடுதலை 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் கொடுக்கப்பட்டாச்சு. இயேசு கிறிஸ்துவோட சரீரம் அங்கு கிழிக்கப்பட்டதன் மூலம், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் ஒரு பெரிய விடுதலை அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. இரக்கத்தை காண்பித்து விட்டார், அன்பை வெளிப்படுத்தி விட்டார், எழுப்புதலை அவர் கொடுத்து விட்டார். இதற்காக நான் இனிமே கெஞ்சி அழ வேண்டிய அவசியம் இல்லை, அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மறுபடி வாசிக்கலாம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நம்மளை என்ன செய்யணுமா? எண்ணிக்கொள்ளுங்கள். இதை நீங்க எண்ணிக்கொள்ளுகிறதினால் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட விடுதலை இயல்பா வெளியில வராது. அது இயல்பா என்ன செய்யாது? வெளியே வராது. உள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்க ஆவியில விடுதலை இருக்கிறது. ஆனா அது இயல்பா என்ன செய்யாது? வெளியே வராது. நம்முடைய சரீரத்தை அந்த வசனம் அடுத்து சொல்லுது பாருங்க, 12வது வசனம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து
பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். 12வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. அதாவது நம்முடைய சரீரம் ஒரு இச்சையை என்னதான் செய்யும்? கொடுக்க தான் செய்யும். அது பாவமாக இருந்தாலும் சரி, உலக காரியங்கள்லேருந்து வரக்கூடிய இச்சையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சரீரம் என்ன செய்யும்? இச்சையை கொடுக்கும். ஏன்னா அது இன்னும் என்ன செய்யல? மாறலை. ஆனால் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான. உங்க சரீரம் மாற வேண்டிய இடத்துல இருக்கு, அது மாறும், ஒரு நாள் நிச்சயம் மாறும். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இந்த சரீரம் என்ன செய்யும்? மாறும். மாறக்கூடிய சரீரம். இந்த சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்துல என்ன செய்யக்கூடாதா? பாவம் ஆளாதிருப்பதாக. எப்படிங்கிறத அழகா சொல்றார் பாருங்க. 13வது வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். அந்த பாவத்திற்கு நம்முடைய அநீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீரத்தை என்ன செய்யக்கூடாதா? ஒப்பு கொடுக்க கூடாதா? அப்போ நம்ம சரீரத்தை மாத்துறதுக்கு 2 பேர் என்ன செய்யறாங்க? காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாத்தானும் அநீதியின் ஆயுதமாக நம்ம சரீரத்தை மாத்துறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறா? காத்துக்கிட்டு இருக்கிறான். தேவனும் நீதியின் ஆயுதமாக அதை மாற்றுவதற்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு நம்ம கொடுக்க போறோம்? இந்த சாய்ஸ் யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இந்த சாய்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய செய்கைகளை, என்னுடைய நடக்கைகளை, என்னுடைய இச்சைகளை நான் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பலத்துல நின்னுன்னு சொன்னா நம்ம தோற்று போய் விடுவோம். நம்ம பலத்துல ஆவியை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. சரீரத்தை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 6வது அதிகாரம் நமக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 7வது அதிகாரம் ஆவியானவர் இல்லாமல் மனிதனுடைய நிலைமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 8வது அதிகாரம் ஆவியானவரை கொண்டு நம்ம எப்படி செயல்பட முடியுங்கிறத என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானவர் இல்லாமல் நம்ம மாம்சத்தினால சரீர இச்சைகளையோ சரீர செயல்களையோ நம்ம என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.